அஸ்லாம் லைக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபயாஸ் ஹோம் குக்கிங்கில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமைச்சோம்னா நல்லா காரசாரமான செட்டிநாடு மட்டன் மசாலா தாங்க இன்றைக்கி செஞ்சோம். இது வந்து சூப்பராக இருந்தது. டேஸ்ட்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. அதேமாதிரி மட்டன் சாப்பிடாதவங்களோட இந்த கிரேவி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க விரும்பி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 30 மிளகு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 3 வந்து கிராம்பு, ஒரு பட்டை, 2 ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து அது கூட வந்து நான் ஒரு 3 பட்டை மிளகாய், காஞ்ச மிளகாய் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா வறுத்து பொடி பண்ணி இதை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து ஆயில் சேர்த்துக்கிட்டு, ஆயில் சூடானதும் நான் வந்து ஒரு பல்லாரி ஃபுல்லாக அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளியாக எடுத்து அதையும் நான் வந்து சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அது கூட மல்லி புதினா இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கு அப்புறம் நான் மட்டன் வந்து மஞ்சள் தூள், லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் வேக வச்சுருந்தேன். அதையும் நான் வந்து அது கூட சேர்த்துக்கிட்டேன். அது தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கு வந்து டேஸ்ட்டே அந்த தண்ணி தான் கொடுக்கும், வேக வச்ச தண்ணி. அதையும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டவுன் போண்டா இலை எங்கே இருந்துச்சு அதையும் நான் வந்து ஒரு 3 பீஸ் போட்டுக்கிட்டேன். மட்டன் மசாலா வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா வந்து தண்ணி வற்றி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் அந்த பவுடரை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா அந்த தூள், அதை அப்படியே அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா அதை வற்றி இந்த மாதிரி வரும். நல்லா கிரேவி பதத்துக்கு வரணும். அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் எல்லாம் போகணும். இது கொஞ்சம் காரமாக தாங்க இருக்கும். காரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுடைய செட்டிநாடு மட்டன் மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா பிரண்டு நல்லா மேலே வந்துடுச்சு. சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. அதுமாதிரி நான் சாப்பிட்டு பார்த்தோம், டேஸ்ட்டெல்லாம் செம்மையாக இருந்தது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.